அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் கவிஞர் ஜோ அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மணல் வரிகள் என்கிற ஒரு அற்புதமான புத்தகம். இந்த பீச்லலாம் மணல்ல எழுதுவோம்ல, அப்படியான மணல் வரிகள். காலமற்ற வெளி ஒன்றிலிருந்து சேகரித்து வந்த உதிர்ந்த இறகுகளை கொண்டு பறவை ஒன்றை உருவாக்கும் முயலும் ஒரு பித்தனின் பிதற்றல்களே இந்த சொற்சேர்க்கைகள்னு சொல்றாரு சார். ஒரு படைப்புன்றது, ஒரு லிட்ரேச்சர்ன்றது ஏதோ ஒரு வகையில் இந்த மனித சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும்னு 60 புத்தகங்களுக்கு மேல் எழுதினவர் மரியாதைக்குரிய தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்கள். 60 புத்தகங்களுக்கு மேல் எழுதினார். இன்று ஒரு தகவல்களே அத்தனை கொட்டி கிடக்கும் அவருடைய இன்று ஒரு தகவலில். தென்கட்சி ஐயா சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எழுதின புத்தகத்திலேயே அல்லது எழுதின ஸ்கிரிப்டிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் எதுன்னு கேட்டாங்க. எழுதின கதைகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் எது? அவர் சொன்னாருங்க, ஒரு முறை அவர் வானொலியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஒரு முறை ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பேருக்கு ரத்த ஏற்பட்டுருச்சு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ரத்தம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் உடனே எழுதி நான் வானொலியில் அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் மறுபடியும் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, வானொலி நிலையத்துக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரையும் வர வேணான்னு சொல்லுங்க, ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டாங்க, நீங்கள் சொன்னதை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, அத்தனை பேருக்கும் இங்கே வசதி கிடையாது, தேவையான ரத்தம் கிடச்சிச்சு, இனிமே யாரையும் வர வேணான்னு சொல்லி இன்னொரு வாட்டி அறிவிப்பு செய்யுங்கன்னாங்களாம். இப்போ தென்கட்சி ஐயா சொல்கிறார், நான் எழுதி அதை பேசி அது வானொலியின் மூலமாக வந்து அத்தனை பேருக்கு ரத்தம் கிடச்சிச்சுல்ல, அதுதான் நான் எழுதினதுலேயே சிறந்த ஸ்கிரிப்ட்னாருங்க. எப்போ 60 புத்தகம் எழுதிய தென்கட்சி ஐயா சொல்கிறார், அந்த 4 வரி தான் என்னுடைய சிறந்த ஸ்கிரிப்ட்னார். அப்படி நம்ம எழுதக்கூடிய இந்த கவிதைகள், எழுதக்கூடிய இந்த கட்டுரைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் யாரோ ஒருவருடைய மனதில் புகுந்து யாரோ ஒருவருக்குள் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி யாரோ ஒருவரினுடைய வாழ்க்கையை தேய்த்து அந்த வாழ்க்கையை மாற்றுமேயானால் நம் பேச்சு சரியான பேச்சாக இருக்கிறது என்ற அர்த்தம், எழுத்து சரியான எழுத்தாக இருக்கிறது என்ற அர்த்தம், கவிதை சரியான முறையில் சென்றடைகிறதுன்னு அர்த்தம். அப்படியான ஒரு அற்புத படைப்பை இந்த ஜோ அவர்கள் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாய் உதவும். நன்றி.